இந்த இதுகளுக்கு என்ன தெரியாது. நாங்கள் தான் கூப்பிட்டு வீதி விழா நாடகம் அப்படின்னு சொன்ன பிற்பாடு இதுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒவ்வொரு விஷயங்களை தெரிஞ்சு கொண்டுக்குச்சு. அதனால் பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகளுக்கு இது முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் என்று நான் என்ன மைக்கிறீங்க. சங்க கலையகத்தின் உறுப்பினராக இருக்கிற சிவனேசன் சாருக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேஷமாக இப்படியான ஒரு சமுதாய ஒற்றுமையை உருவாக்குவதற்கு இப்படியான நிகழ்ச்சிகள் வந்து மிக ஆதரவாக அமையும் என்று சொல்ல நான் நினைக்கிறேன். என்னிடம் இந்த இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய விதமான நிகழ்ச்சிகள் அவர் செய்தாரு. அதே போல வந்திருந்த சார் ஒருத்தரும் வந்து நல்ல பிள்ளைகளுக்கு எக்ஸசைஸ், அதே மாதிரி பிள்ளைகளுடைய அதாவது கல்வி நேரத்துல நம்ம ரொம்ப நம்ம வேலை செய்யறதுக்கு கல்வி ரீதியாக, ஏன்னா கல்வி நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த கல்வியை கற்றுக்கொள்றதுக்கு இருக்கிற சோம்பலுக்கு வந்து அந்த பிள்ளைகள் வெளியே வர்றதுக்கு நிறைய விதமான காரியங்களை சார் சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரிக்கு வந்து இப்ப நம்ம பார்த்து ஒரு சில பிள்ளைகள் இந்த இடத்துல பப்ளிக்ல பேசுறதுக்கு பயம் இல்லாம பேச வந்தாங்க. இதுகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சமுதாயம் வந்து 200 வருடங்களை கடந்து வந்திருக்கிறோம். இன்னமும் நம்ம என்ன செய்யணும், அநேக நேரத்துல அடிமைத்தனங்கள்ல இருந்துகிட்டு இருக்கோம். பேச பயம். நம்ம சமுதாயத்தை அப்படியாக நம்ம வளர்க்க கூடாது. நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, பிள்ளைகள் செய்றாங்க பயம் இல்லாம எந்த இடத்துலயும் நல்ல காரியங்களை குறித்து பேசுறதுக்கு அவங்க முன் வரணும். அதுக்கு இது உதாரணமா இருக்குன்னு சொல்லி நான் வந்து நம்புறேன். விசேஷமாக வந்து நம்முடைய சிவனேசன் சார் வந்து ஒரு கலைத்துறையை சார்ந்தவர். இவர் நமக்கு இந்த பகுதியில கிடைச்சது வந்து பெரிய கிஃப்ட் ஒன்று. இவரை நம்ம பயன்படுத்திக்குவோம். என்ன செய்வோம்? பயன்படுத்திக்குவோம். இவர் மூலமாக வந்து நாங்க இன்னும் நாடகங்கள் அப்படியான காரியங்களை நாங்க செய்யறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம். ஆனபடினால உங்களுடைய பிள்ளைகளை இல்லாட்டி அந்த ரீதியில வந்து நீங்க பெரியவங்க கூட அதுல வந்து நீங்க கலந்து கொள்ளணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா நீங்க வந்து எங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது நாங்க நாடகம் இதெல்லாம் வந்து நடிச்சு இந்த மாதிரி சமுதாயத்திற்கு போய் செய்யறதுக்கு நல்லா இருக்கும். அது உங்களுடைய திறமைகளை வளர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நான் நினைக்கிறேன் அடுத்த முறை இதை விட வித்தியாசம் நம்ம செய்வோம். உங்களுடைய பாடக்கூடியவங்க நல்லா பாடல்களை ரெடி பண்ணிட்டு வாருங்க. ஏதாச்சும் ஒரு கதைகளை சொல்ல முடியவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி வரும் பொழுது ஏதோ இந்த இடத்துல இருக்க யாரோ ஒருத்தர் அதை ஒரு பேஸ்புக்ல கூட போடணும் வைங்களேன். இன்னைக்கு எத்தனை பேர் சீதமிழுக்கு போயிருக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி கூட உங்களுக்கு சான்ஸுகள் கிடைக்கலாம். ஆனா கிடைக்கிற சான்ஸை விட்டுறாதீங்க. ஏன்னா இன்னைக்கு கிடைக்கிற சான்ஸ் நாளைக்கு கிடைக்காது. இன்னைக்கு இருக்கிற நாம நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. அதனால கிடைக்கிற இடத்த நம்ம உயர்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளும். அப்படினால இந்த நிகழ்ச்சியை நேரம் பார்க்காது கண்டுகளித்த உங்களுக்கு நன்றி. அதே போல நான் விசேஷமா வந்து தோட்ட தலைவர்மார்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஏன்னா நான் போயிட்டு கேட்ட உடனேயே பரவாயில்ல ஃபாதர் செய்வோம் அப்படின்னு அவங்களும் எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. அதற்காக தோட்ட தலைவர்மார்கள், அதே போல இங்க இருக்கிற பிரதேச சபை உறுப்பினர் ஒருத்தர், அவர்கிட்ட நம்ம கேட்டப்ப அவரும் அதுக்கு ஒத்துழைச்சாரு. அதே போல இங்க இருக்கிற கிளப்ல இருக்கவங்க எல்லாருமே இதுக்கு ஒரு பாரிய ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க. அதே போல பெற்றோர்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறீங்க. அதுக்காக அந்த மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இடத்துல இருக்கிற அனைத்து சிறார்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க வந்து இதுல உற்சாகமா கலந்து கொள்ளாட்டி இந்த நிகழ்ச்சியை சக்சஸ்ஃபுல்லாங்கனால செய்ய முடியாது. ஆனபடினால அனைத்து மாணவ செல்வங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல சார் சொன்ன மாதிரி திருப்பி அங்கிருந்து வந்திருக்கிற விரிவுரையாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். சமூகம் சார்ந்து வேலை செய்கிற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை சேர் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல அவர் தான் இங்கே முக்கியமானவர். அவர் மூலமாக தான் இந்த காரியங்களை நம்ம செய்கிறோம். அவருக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம். இது எந்த ஒரு மத சார்பற்ற ஒரு காரியம். ஒரு ஃபாதராக வந்து நிற்கிறேன்னு நினச்சி நீங்கள் எதுவும் நினச்சிடக்கூடாது. நாங்கள் பொதுவாக பிலீவர்ஸ் ஈஸ்டர்ன் சர்ச் உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்குது. அந்த பிலீவர்ஸ் ஈஸ்டர்ன் சர்ச் வந்து பொதுவாக பரவலாக எந்த விதமான ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் வேலை செஞ்சுட்டு வரோம். உங்களுக்கு தெரியும். ஆனபடினால இந்த ஒரு காரியத்தையும் பிள்ளைகளுடைய கலைகளில் ஊக்குவிக்கணும். ஏன்னாட்டா அநேக பாரம்பரிய கலைகள் வந்து இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டு போகுது. இதெல்லாம் வந்து தொடர்ந்து நிற்கணும். அதுக்காக உங்களுடைய ஒத்துழைப்பையும் தருமாறு உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.